2026 குரு பயிற்சி இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு வந்து தன்னுடைய கடகராசிக்கு உச்சம் பெற்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கடகத்துக்கு வரும்பொழுது தங்கம் விலையை பற்றி சொன்னால் எட்டாக்கனியாக மாறக்கூடியதாக இருக்கும். எப்பா தங்கம் எப்படிப்பா நம்மெல்லாம் வாங்குறது, ஏற்கனவே அப்படிதான் சார் அப்படி இருக்குது. இன்னும் எட்டாக்கனியாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் மலை சரிவுகள், மலையோரத்தில் இருக்கக்கூடிய சரிவுகள் ஏற்படுறதுக்குண்டான ஒரு வருடமாக இந்த வருடங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. எல்லாரும் ஒரு குழப்பம், எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லை, ஒரு அதிர்ச்சி, ஒரு விதமான எப்படிரா இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை, இது இப்படி தான் நடந்தது அப்படிங்கிற யோசனைகள் நிறையா வரும். எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 4 பேர்த்த உட்காந்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்றீங்க, ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து கனவுலையும் நடக்காது, நகலாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா. இது மருத்துவத்துறையில இருக்கும். என்னது கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக. ஏன்னா குரு வந்து வரும்போது திடீர்னு அதிசயங்கள் நிகழக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஏற்ற இறக்கமெல்லாம், இந்த இறக்கம்னாலும் திருப்பி ஏறிடும் எல்லா விஷயத்தையும். நான் சொல்கிறது காய்கறி விலையிலேருந்து எல்லா விலைகளும் ஏறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நம்ம நாட்டில் மட்டும்தான் சேமித்து வைப்போம். கண்டிப்பாக நான் எல்லா நாட்டுக்கும் கடவுள் அனுகத்தில் போயிருக்கேன். போகும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக சேமிப்பு கிடையாது அவங்கக்கிட்ட. நம்ம நாட்டில் மட்டும்தான் சேமிப்பு தங்கம் வைப்போம். அதுக்கே ஒரு செக்கு வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் சேமிப்பில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய தன்மைகள் ஏற்படுது. நம்மளும் இனிமேல் வாழ்ந்துட்டு போயிடலாம். கொரோனாக்கு அப்புறமே பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க. இருக்கிறது என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். என்னத்தான் போய் சேமிப்பு. இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக அதெல்லாம் சும்மா போட்டு இருந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதையும் தாண்டி நம்ம எல்லாமே நம்மளுடைய பெரியவர்கள் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பத்மநாப சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அறையை திறந்தோம்னா நகையாக சாமிகிட்ட இருக்குது. ஸ்ரீரங்க பெருமாள்கிட்ட போது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அரிசி பஞ்சம் வந்தது. அந்த அரிசி பஞ்சம் போய் கதவை திறந்து பார்த்தா நெல் மூட்டையாக கிடந்திருக்கு. நம்மளுடைய பெரியோர்கள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள்லாம் எதிர்காலத்தை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே கொண்டு போவாங்க. கண்டிப்பாக. அப்போ இந்த குரு வந்து எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடியது. ஆன்மீக விஷயம் எந்த இடத்துல தலைக்கிறதோ அந்த இடத்துல வந்து நன்மைகள் ஏற்படும். ஆன்மீக விஷயங்கள் எந்த இடத்துல அதுக்கு எந்த பாதகம் வரலையோ அந்த இடத்துல குழப்பம் வராது. ஆன்மீகம் நிலைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் சுபீக்ஷமாக ஏற்படும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பழனின்னு ஒரு ஊர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. அந்த சாமியை வச்சு அந்த ஊரே வந்து கிரியேட் ஆயிருக்கு. கண்டிப்பாக. திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர், அந்த சாமியை வச்சு அந்த ஊரே கிரியேட் ஆயிருக்கு. திருப்பதிங்கிற ஊர், அந்த சாமியை வச்சு அந்த ஊரே கிரியேட் ஆயிருக்கு. இப்படி எவரொருவர் தெய்வ காரியத்தை, தெய்வ சாநித்தியத்தை கையில் எடுக்கிறாங்களோ, ஏன்னா குரு நல்லா இருக்கும் பொழுது குருவை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. யாருக்கெல்லாம் தெய்வ பக்தி ஜோதிடத்தில் நாட்டம் இருக்குது, யாருக்கெல்லாம் சரியான ஒரு தன்மைகளில் செயல்படுறாங்களோ, இந்த ஒரு வருஷ காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இல்லைங்க எனக்கு தானாக அதிர்ஷ்டம் வரணும், உட்காந்த இடத்துல ஏதாவது சாதிக்கணும், குரு இல்லை. குருவுடைய குரு வந்தாலும் காரியம் நடக்காது. கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் சொல்லி மாளாது. அஷ்டம சனி, டேங்க அப்பா, அஷ்டம சனிக்காலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்லு. அஷ்டம சனியில் நிறைய கஷ்டம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. கல்லடி பட்டாச்சு, கண்ணடி பட்டாச்சு, இதுக்கு மேலே என்ன அடி இருக்குது? அத்தனை அடியெல்லாம் தாங்கி இதுக்கப்புறம் எவ்வளோ அடித்தாலும் இந்த பாடி தாங்கும். இவங்களுடைய ரியாலிட்டியே போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்திருக்காங்க. ஜென்மத்தில் குரு வந்திருக்காரு. சனி பகவான் அஷ்டம சனியிலேருந்து போய் 9ஆம் இடத்துக்கு வந்து இப்போ ஜென்மத்தில் குரு வந்து உச்சம் பெறக்கூடிய டைமு. உச்சம் பெற்றால் குரு இருக்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க. குரு இருக்கும் இடம் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. பட் இந்த கடகராசிக்கு குரு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா திரிகோணஸ்தானாதிபதினு பேர். அப்படின்னா என்ன? 2 ஜோதிடத்தில் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. 2 ஸ்தானங்கள் ரொம்ப முக்கியம், 2 இடங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று கேந்திரம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று திரிகோணம்னு சொல்லுவாங்க. கேந்திரம்னா என்ன, திரிகோணம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, கேந்திரம்ங்கிறது விஷ்ணுவனுடைய ஸ்தானம். திரிகோணம்ங்கிறது லக்ஷ்மியினுடைய ஸ்தானம். விஷ்ணுவுடைய ஸ்தானம் வந்தபோது நீங்கள் ரியாலிட்டியில் உழைப்பீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. திரிகோணஸ்தானம் வரும்போது அதை அனுபவிப்பீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடியது கேந்திரத்துக்கு பார்வையும்
திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதியும், இரண்டுமே நடக்குது. ஸோ இவங்களுக்கு எக்ஸிக்யூஷனும் இருக்கும், அதை அனுபவிக்கவும் செய்வாங்க. இந்த 2 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நான் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கேனான்னு கேட்டேன்னா கொஸ்டின் மார்க் இருக்கு. நான் சொல்கிறது பீஸ் இருக்கா சார்? பணம் இருக்குது, உடை இருக்குது, பதவி இருக்கும், வாகனம் இருக்கும், சுற்றிலும் எல்லாமே இருக்கும், மனசில் பீஸ் இருக்கான்னு கேட்டால் அது ஒன்று மட்டும் எங்கே விற்கும்னு கேட்பீங்க. அந்த ஒரு விஷயம் வெற்றிடமாக இருக்கக்கூடிய, இதெல்லாம் யாருக்குன்னு கேட்கும் பொழுது கொஸ்டின் மார்க் வந்துடும். அப்படியே யோசிப்பாங்க, எஸ் அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து மனசில் இல்லாமல் இருக்கும். நீங்கள் உண்மையாக உட்காந்து கடகராசிட்ட கேட்டு பாருங்கள், கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்க நான் சொல்கிறது. உண்மையாகவே எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது சார்னுவாங்க. ஸோ இதெல்லாம் கடகராசி என்பவர்களுக்கு இப்போதைக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியிலிருந்து மாற்றம் கிடைக்குமா சார்? கிடைக்கும். ஐப்பசி மாதத்திலிருந்து தை மாதம் வரைக்கும் இந்த 2-3 மாதங்கள் பிரமாதமான மாதமாக இருக்கும். சூப்பர். அந்த மாதத்தில் உண்மையான விஷயம் யாரு? சூப்பராக அண்ணா வந்து சொன்னார், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. அந்த மறைமுக எதிரிகள் யார் என்று தெரிய வரும். இவங்கெல்லாம் வேணும், இவங்கெல்லாம் வேண்டாங்கிறத அப்போ முடிவு பண்ணுவீங்க நீங்கள். இந்த மாதிரி காலகட்டமாக கடகராசி என்பதற்கு 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் உள்ளது. இந்த குரு பெயர்ச்சி பலன் எதுக்காக நம்ம பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு குரு எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சில முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி தான் நம்ம முக்கியத்துவமாக எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை பெருசாக எடுக்கிறது கிடையாது. என்னதான் மாதத்துக்கு ஒருக்கா மாறினாலும் 45 நாளைக்கு ஒருக்கா மாறினாலும் நம்ம எடுக்கிறது கிடையாது. ஏன்? வருடாந்திர பலன்களை சொல்லக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். நம்ம பண்ணக்கூடிய, அதாவது கர்மகாரகர்னு சொல்லுவாங்க, நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கே பதிவாகுமா, பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள் குரு கிட்ட பதிவாகும். வருட பலத்தை அதை சொல்லலாம், இந்த வருட பலன்களை அதில் தெரிஞ்சுக்கலாம். மாத பலன்கள்னு சொல்லுவாங்க, அது சூரிய பகவானை வச்சு சொல்கிறோம். தின பலன்கள், இப்போ நான் நிறைய சேனலில் வந்து ராசி பலன் சொல்கிறேன். இந்த தின பலன்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சந்திரனை வச்சு சொல்கிறோம். அதே போன்று இந்த நேரத்துக்கு உண்டான பலன்களை ஹோரையை வச்சு சொல்லணும். சரி, அப்போ குரு பயிற்சிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்ம வருட பலனுக்கு ஏன் முக்கியத்துவம்? பாருங்கள், ஒரு கோயில் கும்பாபிஷேகமாக இருக்குது, குரு பார்வை வேணும்னுவாங்க. குரு பலன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. குரு நல்லா இருந்தால் தான் தொழில் பண்ணுவாங்க. குரு நல்லா இருந்தால் தான் பிரயாணம் பண்ணுவாங்க. குரு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் வாழையடி வாழையாக சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது பெரியவங்களுடைய தத்துவம். இப்படி ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, என் குழந்தைக்காக கஷ்டப்படுறேன்னு. கண்டிப்பாக. நான் பார்க்காத வாழ்க்கையை என் குழந்தை பார்க்கணும், நான் பார்க்காத நிலையை என் குழந்தை பார்க்கணும். ஏன்ப்பா உனக்கு ஒரு தயிர் சாதம் போதுமே, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? சார் வேற ஒன்றும் இல்லை சார், என் குழந்தை நல்லா இருக்கணும், அதுக்காக நான் உழைக்கிறேன் சார். ஒவ்வொரு ஆண்களும் அப்படி இருப்பாங்க, பெண்களும் அப்படி இருப்பாங்க. இந்த குரு பயிற்சி பலன் கல்யாணம், குழந்தைகளுக்கு உண்டான எதிர்காலம். நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து பார்க்கும் பொழுது எக்கச்சக்கமான சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க, குழந்தைகளுக்கு அனுபவிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். அப்பா எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு, பட் சார் அப்பா தானே சேர்த்து வச்சதுன்னு வீட்டில் சொல்லுவாங்க. எனக்குன்னு ஐடென்டிஃபையே கிடைக்கல சார். ஏன்? குரு நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ குரு நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து குரு மாறினா வாழ்க்கையே மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தான் இந்த குரு பயிற்சியாக இருந்துருக்கு. எப்பவுமே வறண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சியை பெரியோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்குறாங்க.